12 நம் உடன் பிறந்தார்களை, நம் அண்ணன் தம்பிகளை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்து கொண்டு போய் எவ்வளவு அவமதிக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு 12 பேரை இங்கே பாருங்கள், மொட்டை அடிக்கிறான். இந்த மொட்டை அடிப்பது எனக்கல்ல அவமானம், இந்த நாட்டை ஆள்கிற தலைவர்களுக்கு அவமானம், இந்த இனத்திற்கு அவமானம், இந்த நாட்டை ஆளுகிற பிரதமர் முதல்வர்களுக்கு ஏற்படுத்திய அவமானம். உன் நாட்டின் குடிமகனை இன்னொரு நாடு தலைமுடியை வலித்து அவமதிக்குது என்றால் அது உங்களுக்கான அவமதிப்பு இல்லையா? இந்த நாட்டுக்கான அவமதிப்பு இல்லையா? இது இந்திய கடற்படை. இங்கே பாருங்கள், இது சென்னை மெரினா கடற்கரையில் இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம். தன்னுடைய வானூர்தி வலிமையை காட்டுது, விண்படை வலிமையை அப்படியே குட்டிக்காரன் அடிக்குது, வித்தை காட்டுது. இதையெல்லாம் 15 நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பான். இந்த விண்வெளி வித்தையில 15 பேர் செத்து போனான். அந்த செத்தவனுக்கு 1 ரூபா காசு கொடுக்கல. இங்க பாரு, ஓகி புயல்ல மிதக்கிறவன் யாருன்னு வரா, 200 பேர் செத்து மிதந்தோம். காப்பாத்த வரல இந்த கடற்படை. செத்து போன பிணத்தையாவது எடுத்து கொடு, நாங்க எங்க முறைப்படி மரியாதையோட அடக்கம் பண்ணிக்கிறோம். அப்ப வரல. நீ நன்றாக தெரிந்து கொள், 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான், இத்தனை பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கான். ஒரே ஒரு மகன் எங்கள் தலைவன் தமிழீழ மண்ணிலே தன் படையோடு நிற்கிற போது ஒரு மீனவனை சிங்களம் தொடல. இப்ப அவன் இல்ல, தொட்டு பார்க்கிறான். எழுதி வச்சுக்க, அவன் பிள்ளை இங்க நிக்கிற. ஒரு நாள் இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் உனக்கு, இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன். உன் உடன் பிறந்தானுக்கு, நீ பெற்ற பிள்ளைக்கு எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, என்னுடைய ராணுவம் என்னை காப்பாத்தல, என் மக்களை, என் கடலை காப்பாத்தல. நீ கோஸ்ட் கார்டுன்னு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு. உன்னுடைய ரோந்து படை, உன்னுடைய கடலோர காவல் படையெல்லாம் பத்தல. இப்ப பிரபாகரமாக என்ன செய்யறேன், நெய்தல் படை என்ற ஒன்றை காட்டுறேன். பாடுற நெய்தல் படை பாத்துக்க. இந்த நெய்தல் படை காட்டுறேன். இந்த நெய்தல் படை எல்லாம் சொல்லுவான், என்ன நெய்தல் படுறேன்னு. டே அங்க போடா, நீ ஆத்தால போய் அக்கா தங்கச்சி சாகிறத தாலி இருக்கிறத வேடிக்கை பார்த்த. நான் வந்திருக்கிறது என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறது இல்ல, தாலி அறுத்தவன் தலைய இருக்க வர்றேன். நீ இந்த சேட்டை மயிரெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. இங்க பாரு, நெய்தல் படை காட்டுறேன்.